ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற மந்த்ராலயம்க்கு நிறைய பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் போவீங்க. முக்கியமா ராகவேந்திர சுவாமி ஃபாலோ பண்ற மக்கள் எல்லாம் ஒரு தடவையாவது நம்ம மந்திராலயம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்படி மந்திராலயம் பிலிகிரிமேஜ் போகும்போது அங்க இருக்கிற பூஜைகளுக்கு ஸ்பெஷல் தரிசனங்களுக்கு எல்லாம் ராகவேந்திர சுவாமி மட்டோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு எப்படி அட்வான்ஸ்டா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நாம ராகவேந்திர சுவாமி கோவிலோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு நம்ம ஆன்லைன் சர்வீசஸ்க்கெல்லாம் எப்படி அட்வான்ஸ்டா புக் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்டு ப்ராசஸ் பார்க்கலாம். சோ மக்களே, இந்த வீடியோல நம்ம மந்த்ராலயம் டெம்பிளுக்கு, ராகவேந்திர சுவாமி டெம்பிள்ல தரிசனம் பண்றதுக்கு ஸ்பெஷல் பூஜைகளுக்கு எப்படி ஆன்லைன்லயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கூகுள்ல பாத்தீங்கன்னா மந்த்ராலயம் டெம்பிள் ஆன்லைன் சேவா புக்கிங் அப்படின்னு போட்டீங்கன்னா, இல்ல மந்த்ராலயம் டெம்பிள் ஆன்லைன் புக்கிங்னு போட்டீங்கன்னாவே கோவிலோட அபிஷியல் வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் வரும். SRS mata.org அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இங்க பாருங்க, மேலேயே போட்டிருக்காங்க பாருங்க, வார்னிங் யூஸ் ஒன்லி SRS METH SRS mata.org பி அவேர் ஆஃப் அதர் ஃப்ராட்லண்ட் சைட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால கோவில் அஃபிஷியல் வெப்சைட்டே இது மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் போல. அதனால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருங்க. .orgன்னு இருக்கணும். ஓகேவா? SRS mata.org அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி மடத்தோட மந்த்ராலயம் கோவிலோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ கோவில் வெப்சைட்டோட ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா அழகா சுவாமியோட மகா சமாதி போட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற சுவாமிகளோட சிலைகள் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. மொத்த கோவிலோட பிக்சர்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் மந்த்ராலயம் போயிருக்கேங்க. அழகா துங்கபத்ரா நதிக்கரையில சுவாமிகளோட சமாதி கோவில் அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா ஒரு டைம் லைஃப்ல போயிட்டு வரணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் இருக்கு. இங்க பாருங்க, கரண்ட் ரூம் அவைலபிலிட்டி அட் SRS மத்தா மந்த்ராலயா. ஸோ இதெல்லாம் நான் தனித்தனியா போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோல நான் ஸ்பெஷல்லா தரிசனங்களுக்கு சேவா புக்கிங்னு இருக்கு பாருங்க, புக் தயர் ப்ரிஃபர்ட் சேவாஸ் ஆன்லைன் இன் அட்வான்ஸ். இதுதான் மேஜரா காமிக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப லாங்கா வீடியோ போகட்டி ரூம் புக்கிங்கும் போடுறேன், இல்லாட்டி உங்களுக்கு சேவா புக்கிங் மட்டும் போடுறேன். இன்னொரு வீடியோல ரூம் புக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு போடுறேன். ஓகேவா? சேவா புக்கிங் தவிர பாத்தீங்கன்னா டொனேஷன் பண்ணலாம், டோனர் புக்கிங், புக்கிங் ஹிஸ்டரி எல்லாம் நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ணிட்டு புக்கிங் ஹிஸ்டரி பாத்துக்கலாம். பஞ்சாங்கா அதெல்லாமே ஆன்லைன்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே போட்டிருக்காங்க. Bring the divine to your fingertips, ஆன்லைன் அட்வான்ஸ் ரூம் புக்கிங், ஆன்லைன் சேவா புக்கிங், இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மொபைல் ஆப்ஸ்மே அவைலபிளா இருக்கு. போத் ஆப்பிள் போன்லயும் கூகுள் இதுலயும் கூகுள் ஸ்டோர்லயும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SRS மட்டும் ஆன்லைன் சர்வீசஸ் யூடியூப்ல உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்னலாம் நடத்துறாங்க, அதுக்கப்புறம் கோவிலோட மடத்தோட சேர்ந்து வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சா? இப்போ ஆன்லைன் சேவா புக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் சர்வீசஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னா, ரூம்ஸ்க்கு புக் பண்ணலாம் பாத்தீங்களா, ஆன்லைன் புக்கிங். புக் பண்ணதுக்கு அப்புறம் புக்கிங் ஹிஸ்டரி பார்த்துக்கலாம். சேவா, டெய்லி சேவாஸ், லைஃப் டைம் சேவாஸ்னு 2 இருக்கு. டொனேஷன்ஸ்ல ஆன்லைன் டொனேஷன்ஸ், பப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கு டொனேஷன் பண்ணலாம், பஞ்சாகம் வாங்கலாம், புக்கிங் ஹிஸ்டரி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவா தான் மெயின்லி பார்க்க போறோம். டெய்லி சேவாஸ் போய்க்கலாம். ஸோ டெய்லி என்னென்ன சேவாலாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃபரிங் சேவா த சேக்ரெட் பிருந்தாவனா ஆஃப் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இஸ் an opportunity to receive divine blessings. Online Seva booking is now enabled for convenience of devotees. Sevas will not be performed on ஏகாதசி. அதுக்கப்புறம் கிரகணத்தப்பெல்லாம் பூஜைகள் பண்ண மாட்டாங்களாம். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கும் உங்களுக்கு சேவாஸ் இருக்காது. டைமிங்ஸ் சங்கல்பா ஃபார் ஆல் சேவாஸ் will be conducted around 7:30 AM. Sevakartas visiting Mantralaya can make themselves available in the Prakaram to participate in the Sankalpa and witness the Pada Puja ritual.
Vastra Seva Sevakartas are expected to be available the previous evening for Sankalpa. சங்கல்பாங்கிறது வந்து நாம இந்த ஸ்பெஷல் பூஜைகள் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ற ஏதோ ஒரு சடங்கு போல, எனக்கு கரெக்டா அது தெரியல. பட் ஆனா ஏர்லியராகவே வர சொல்றாங்க பாருங்க சங்கல்பம் எடுத்துக்க. ஓகேவா? ஆல் ரதோஸ் தௌஸ் சேரியட் சேவர்ஸ், அதாவது நம்ம தேர் இழுப்பாங்கல்ல, அது வில் பி பெர்ஃபார்ம்ட் இன் த ஈவினிங் அரௌண்ட் 6:30 AM. ஸோ ரதோத்சவ சேவைக்கு புக் பண்றவங்க சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் வந்து அசம்பிள் ஆகணும். சேவகர்த்தோஸ் ஹூ மிஸ் த மார்னிங் சங்கல்பா ஃபார் ரதோத்சவா கேன் அரைவ் அ லிட்டில் ஏர்லி இன் த ஈவினிங். ஸோ ரத உற்சவம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு சங்கல்பம் எடுப்பாங்க போல. ஓகேவா? ஸோ ஆன்லைன் புக்கிங் சம்பந்தமா எந்த உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் டெக் சப்போர்ட்டுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க, இமெயிலையும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். The சேவா amount is deducted and you do not receive any booking confirmation. அதாவது நீங்க புக் பண்ணிட்டீங்க பட் பணம் போயிடுச்சு ஆனா புக்கிங் ஆகல அப்படின்னா அந்த மாதிரி இதுலலாம் ரீஃபண்ட் பண்ணி பணம் வர்றதுக்கு நீங்க இந்த டெக் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸு. ஸோ இங்கே வந்து கிளிக் ஹியர் டு புக் சேவாஸ்ன்னு இருக்கு பாருங்க, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஓடிபி கொடுத்து நாம் என்ட்ரு ஆகிக்கலாம் வெப்சைட்குள்ள. ஸோ நாம் உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் டேல என்னென்ன புக்கிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. நார்மல் ரூம் புக்கிங், தட்கால் ரூம் புக்கிங், சேவா புக்கிங், டொனேஷன்ஸ். நார்மல் ரூம் புக்கிங்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க அட்வான்ஸ்டா ரூம் புக்கிங் பண்ணிக்கலாம். இல்ல டக்குன்னு நான் பிளான் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு வாரம் தான் இருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் பிளான் பண்ணேன், உடனே எனக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா தட்கால் ரூம் புக்கிங் சேவாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க நம்ம சேவைகளுக்கு புக் பண்றதுக்கு சேவா புக்கிங் இருக்கு, டொனேஷன்ஸ்க்கு தனி டேப் இருக்கு. ஓகேவா? வெல்கம் டு த அஃபிஷியல் ஆன்லைன் சர்வீசஸ் போர்ட்டல் ஆஃப் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மத்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து சேவா புக்கிங் எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த டேபை புக் பண்ணிக்கோங்க. டேபை புக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் போய் சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் போகிற டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேல என்னென்ன சேவையெல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்னென்ன சேவைகள் இருக்குன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அர்ச்சன சகித்த ஹஸ்தோதகா, அது வந்து காலையில நடக்குது. ஷீராபிஷேகம்னா பாலாபிஷேகம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஷீரானா பால் நினைக்கிறேன். பஞ்சாமிர்தம், பல பஞ்சாமிருதா, சர்வ சேவா, உத்சவரய பாத பூஜா, ஊஞ்சல் சேவா, கோ பூஜா, பூர்ண சேவா, மகா பூஜா, கிருத்தம், நந்த தீபம். ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா நீங்க இதை கட்டிக்கிட்டா நந்த தீபம் போடுவாங்க. கோகிரசா சேவா, இது நம்ம கோமாதாக்கு பண்றது. கனக்க மகா பூஜா, ரதோத்சவம் சாயங்காலம் கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. 5:40க்கு நீங்க அசம்பிள் ஆகணும், 6:30க்கு இழுப்பாங்க போல. ரஜத ரதோத்சவம், ரஜத்தனா வெள்ளி ரதம்னு நினைக்கிறேன். கனக கவச்ச சமர்ப்பணா, ரஜத கஜவாகனா, கனகனா தங்கம், ரஜதனா வெள்ளி. ஸ்வர்ண ரதோத்சவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதானா, பங்காரு பல்லக்கி சேவா. கோதானா நம்ம நீங்க கோமாதா அங்க டொனேட் பண்ணணும்னா, மாடு வாங்கி கோவிலுக்கு நீங்க விடணும்னா 11,000 ரூபாய் கட்டணும். நவரத்ன ரதோத்சவம், வஸ்திர சமர்ப்பண சேவா, வஸ்திர ஆல் பிருந்தாவனம், ராயர பிருந்தாவனம் 2 இருக்கு. ஸோ எங்க நீங்க வந்து சமர்ப்பிக்கணுமோ அங்க சமர்ப்பிச்சுக்கலாம். தினைக்க சம்பூர்ண சேவா, அது வந்து டெய்லி உங்க நேம்ல பண்ணணும்னா பாருங்க கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். தினைக்க சம்பூர்ண அன்னதான சேவா, அதுக்கு வந்து 2 லட்சம். ஓகேவா? டெய்லி உங்க பேர்ல அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க இந்த அமௌண்ட்டை டொனேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன டொனேட் பண்ண விரும்பணுமோ இல்லை என்ன சேவைகளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் பே பண்ணிக்க வேண்டியதுதான் மக்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம ஏதாவது ஒரு ஊஞ்சல் சேவைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. ஊஞ்சல் சேவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, ஜிஎஸ்டி எவ்வளோ ஆகுது, டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. சேவகர்த்தாஸ் டு பி பிரசன்ட் அட்
Puja Mandra in Prakara by 7:30 a.m. for Sankalpa. Darshana can be had from gate number 6 or 7. Prasad to be collected in counter number 10. எவ்வளவு சூப்பரா டீட்டெயில்டா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு சேவைக்கும் நீங்க புக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இன்கேஸ் வேறு ஏதாவது ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. கோத்ரா நட்சத்திராலாம் ஆப்ஷனல் தான். அங்கே பூஜை பண்ணுவாங்கல்ல, அப்போ உங்களோட நட்சத்திரம் அல்லது கோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்கள் பேர் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து கன்ஃபர்மேஷன் காமிக்கும். என்ன பூஜைக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு, எந்த கார்டில் பே பண்ணணுமா யூபிஐயில் பே பண்ணணுமான்னு காமிக்கும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இன்னொரு சேவைக்கும் பார்த்துடலாம். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் அர்ச்சனை சகித்த ஹஸ்தோதகால பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ப்ராசஸ் தான். இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சேவைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்க வேண்டியதுதான் மக்கள். இதுதான் வந்து சேவா புக்கிங். ஓகேவா? நம்ம மந்த்ராலயம் கோவிலில் ஒவ்வொரு பர்டிகுலர் பூஜைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு டைம் இருக்குது, அதனால இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு நார்மல் ரூம் புக்கிங் எப்படிங்கிறத குயிக்காக காமிச்சிடுறேன் நான். Booking is for 1 day only. No cancellation, even daytime change allowed after booking. Extension of stay is not allowed. Checkout time is strict. Maximum 2 room bookings per user per month. Booking window 3 to 30 days in advance. Refundable deposit is payable at check-in counter. May cancel refund bookings if required any policy. ஓகேவா? இது ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு புக் பண்ணிக்கிங்க. சரி, செக்இன் டேட் எவ்வளோ, என்னைக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 7th போகிறேன், எத்தனை மணிக்கு செக்இன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு பாருங்க. நிறைய டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டு, செக் அவுட் என்னைக்கு பண்ண போகிறீங்க. ஒரு நாள் தானே, டிஃபால்ட்டாக அது செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டைம் செலக்ட் பண்ணுறீங்களோ கரெக்டாக 23 hours அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டுன்னு போட்டாங்க பாருங்க. ஸோ செக் அவைலபிலிட்டின்னு பாருங்க. ஸோ நோ ரூம்ஸ் அவைலபிளா பார்த்தீங்களா? எவ்வளோ ஃபைண்ட் நியரஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணி உங்களுக்கு வேற ரூம்ஸ் வந்து நியரஸ்ட் டேட்ல எப்போ அவைலபிளாக இருக்குன்னு காமிச்சிரும். நான் ஏசி, ஏசி 2 ரூம்ஸுமே இருக்கும் போல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்க, ஒவ்வொரு டேட்டா செக் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. நோ நியர்பை ஸ்லாட்ஸ் ஃபவுண்ட் இன் புக்கிங் விண்டோன்னு வந்துருச்சுங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. சரி, அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு புக்கிங் வந்து தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நாம அட்வான்ஸ்டாக ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும் புக்கிங் அவைலபிளாக இருக்கான்னு. ஸோ இது வந்து தட்கால் ரூம் புக்கிங். ஓகே, 1 மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணுறது உங்களுக்கு அவைலபிளாக இல்லாட்டி அர்ஜென்சிக்கு உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு தட்கால் புக்கிங் கொடுத்துருக்காங்க. தட்கால் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஸ்லாட் புக்கிங். யூ ஆர் செலக்டிங் an official time window, not a flexible arrival slot. Once a slot is booked, the system will treat you to stay strictly according to that slot timing னு போட்டாங்க. ஓகேவா? ஆல்வேஸ் treated as fixed 6 AM check-in and 5 AM next day check-out, 23 hours. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சண்டே இருக்கு. 1 தட்கால் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், ரிலீஸ்டு 3rd May. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து நமக்கு 10th May அன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. இன்னைக்கு நம்ம 3rd Mayல நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். 10th Mayல தட்காலில் புக் பண்ணுறதுன்னா அவைலபிள்னு காட்டுது. நார்மல் ரூம் புக்கிங்கில் அது காமிக்காது, தட்காலில் தான் காமிக்குது. ஓகேவா? ஸோ அது நீங்கள் பார்த்துங்க. யுவர் ஆக்சுவல் டைம் டஸ் நாட் சேஞ்ச் த அஃபிஷியல் செக்இன் டைம். த செலக்டட் ஸ்லாட் டைமிங் வில் பி யூஸ்ட் ஃபார் த புக்கிங். ஸோ நீங்கள் எந்த டைமில் செக்இன் பண்ணாலும் அடுத்த நாள் வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக செக் அவுட் பண்ணிடணும் போல் அவங்க கொடுத்த டைமில். ஓகேவா? ரூம் நம்பர் இஸ் நாட் ப்ரீ அசைன்ட் ஆன்லைன். ஃபைனல் ரூம் அலாட்மெண்ட் இஸ் டன் ஆஃப்லைன் அட் த செக்இன் கவுண்டர். ஓகேவா? அங்கே என்ன ரூம் அவைலபிளாக இருக்கோ அதான் கொடுப்பாங்களா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது செலக்ட் பண்ணிக்கோ. அவைலபிள் ஸ்லாட்டில் வதீந்திர நிலையம்னு இருக்கு, மூலராம நிலையா, டிவிஜி, நரஹரி நிலையா, எல்லாமே நான் ஏசி தாங்க அவைலபிளா இருக்கு. ஏசி ரூம்ஸ் ஏதோ அவைலபிளா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பார்த்துக்குங்க. இங்கே ஈவினிங் ஸ்லாட், மார்னிங் ஸ்லாட்டுன்னு இருக்கும். 9 PM நெக்ஸ்ட் டே செக் அவுட். இது வந்து மார்னிங் ஸ்லாட்னா 5 AM செக் அவுட்.
ஸோ 2 ஸ்லாட் இருக்கு. மார்னிங் செக் அவுட் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங், ஈவினிங் செக் இன் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் செக் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் தட்கால் ரூல்னு யுவர் ஆக்சுவல் அரைவல் டைம் டஸ் நாட் சேஞ்ச் த புக் ஸ்லாட். ரூம் அலாட்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஆஃப்லைன் அட் த கவுண்டர். அந்த சிஸ்டம் ஆல்வேஸ் ட்ரீட் த புக்கிங் அக்கார்டிங் டு த செலக்டட் ஸ்லாட் டைமிங். மக்களே பார்த்துக்குங்க. ஏன்னா அங்கே வந்து ஆன்லைனில் வச்சு தான் புக் பண்ணுவாங்க போல. அதனால நீங்கள் வாட்டுக்கு 5 மணிக்கு செக்இன் பண்ணுறேன்ட்டு 10 மணிக்கு போயிட்டு நான் நெக்ஸ்ட் டே 9 மணிக்கு தான் செக் அவுட் பண்ணேன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. 5 மணிக்கு பண்ணீங்கன்னா அடுத்த நாள் 4 மணிக்கு, 6 மணிக்கு பண்ணீங்கன்னா அடுத்த நாள் 5 மணிக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்லாட் 1, ஸ்லாட் 2 அப்படின்ட்டு இது கிளிக் பண்ணிக்கலாம். So selected block is fully booked for this time slot. Please choose another block or time. Okay, இதுவும் வந்து full ஆயிட்டு இருக்கு. ஸோ பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா, நான் இப்பதான் நமக்கு கிரீன்ல காமிச்சிச்சு, அதுக்குள்ள ஃபுல் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ மக்களே இதுதான் ஸ்லாட் வரும். அதுக்கப்புறம் நம்மள பிலிகிரிம் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஆன்லைன்ல பே பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து ரூம் புக்கிங் ப்ரோசஸ். எவ்வளோ டைனமிக்கா ஃபுல் ஆயிட்டு இருக்கு பாருங்க மக்களே. அத்தனை மக்கள் வந்து ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு தரிசனத்துக்காக போயிட்டு இருக்காங்க. அதனால ஆன்லைன் இருக்கு, பட் எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது தவிர நிறைய ரூம்ஸ் இருக்கும் பக்கத்துல. பட் உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்து கோவில் மடத்திலேயே உங்களுக்கு ரூம்ஸ் இருக்குன்னா அப்புறம் இதுல ஈஸியா புக் பண்ணிக்க வேண்டியது தானே. நம்ம உள்ள போயிருந்தா சார்ஜஸ் பார்த்துருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி இல்ல. நான் வேணா இது தனியா பண்றேன் ஒரு வீடியோ. ஓகேவா? சீக்கிரம். ஸோ அப்புறம் சேவாவும் பார்த்துட்டோம். இப்போ டொனேஷன்ஸ்ல முக்கியமா அன்னதான டொனேஷன் பண்ணலாம். கோதானம், கோஷாலா. கோதானா நம்ம மாடு தானமா கொடுக்கறது. கோஷாலானா கோஷாலா பராமரிப்பு செலவுகளுக்காக கொடுக்கிறது. திருப்பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு, வித்யாதானா கல்விக்கு, கோ கிரஷா ஐ திங்க் மாடுகளுக்கு தீவனம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டொனேஷன் எல்லாம் நீங்க கொடுக்கலாம். மினிமம் 100 ருபீஸ்ல இருந்து நீங்க டொனேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ பே பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கும். அதுவும் பார்த்துட்டு நீங்கள் பே நவ் கொடுக்க வேண்டியது தான். ஸோ பே நவ் கொடுத்து நீங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபர்ம்டு ரெசிப்ட் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்துடும். டொனேட் பண்ணால் ஐ திங்க் 80Gல ஏதோ டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே ஆன்லைன் சேவா புக் பண்றதுக்கான ப்ரோசஸ். ராகவேந்திரா சுவாமி மதத்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ ஆல் த வே நீங்க மந்திராலயம் போகும்போது அங்க போயிட்டு கியூலெல்லாம் நிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கேயே நீங்க பார்த்துட்டு அழகா ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு ஜம்முன்னு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு சேவைகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தங்கறதுக்கும் வந்து பை சான்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்லயே கிடைச்ச ஸ்லாட் இருந்து கிடைச்சிச்சுன்னா ஸ்டேவும் வந்து நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்படியே சும்மா ஜம்னு அங்க போயிட்டு உங்களுக்கு தலைவலியே இருக்காது. என்ன சொல்றீங்க? ஸோ இன்கேஸ் நீங்க மந்திராலயம் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யாரெல்லாம் மந்திராலயம் போகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. தேங்க்யூ. சோ மக்களே, நம்ம மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி கோவிலுக்கு போகும்போது எப்படி வந்து அட்வான்ஸ்டாவே வந்து பூஜைகளுக்கு ஸ்பெஷல் தரிசனங்களுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ராகவேந்திர சுவாமி மட்டோட அபிஷியல் வெப்சைட்ல புக் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்டு ப்ரோசஸ் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து மந்திராலயம்க்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்றவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ மறக்காம வந்து லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மந்திராலயம் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து தவறாம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. bye. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.